Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge day 12 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து இதை மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விளாக் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு ஹோலிங்க. சோ பயங்கரமான ஆட்டம். என் டயர்னஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே கூட விளாக்ல இருக்கு. சோ பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த நெக் பகுதி எனக்கு குறையிற மாதிரி இருக்கு சிஸ்டர். அது உண்மைதானா இல்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த கண்ணை ஒட்டும். அதுக்கப்புறம் இந்த நம்ம சுகர் ஃபுல்லாவே கட் பண்ணா இந்த கண்ணத்துல உள்ள இந்த இது தெரியும். அதுக்கப்புறம் நெக் பேட்டர்ன் இதுதான் ஃபர்ஸ்ட் குறையிற மாதிரி தெரியும். ஓன் போற மாதிரி குண்டா இருந்தவங்க ஒல்லியானா ஓன் இருக்க மாதிரி அது எல்லாருக்குமே உள்ளதுதான் சிஸ்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல பாத்தீங்கன்னா எதுவுமே குடிக்க முடியல சிஸ்டர், வாமிட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எம்டி ஸ்டமக்ல நீங்க எதுவும் குடிக்கலன்னா பரவாயில்ல, தண்ணியாவது குடிச்சிருங்க, அதுதான் நல்லது. அப்புறம் வெயிட் பாத்தீங்கன்னா அப்பப்போ மாத்தி காட்டுது சிஸ்டர். அப்படின்னா காலையில நம்ம எந்திரிச்சு எம்டி ஸ்டமக்ல பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் ஒன்னு காட்டும், 3 தடவை பாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உடனே பார்த்ததுமே வர்றது கிடையாது. ஒரு 2 times 3 times பாத்தீங்கன்னா அடுத்து 2வது 3வதும் சேமா வரும். அதுதான் நம்மளோட வெயிட், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாக்குறது கண்டிப்பா நம்மளோட சாப்பாடோட வெயிட்டுமே அதுல ஆட் ஆகும். சோ அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாறதான் செய்யும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நித்யா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ரோசி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் விஷ்ணு யுவதருண், ஹாய்பா. அதுக்கப்புறம் நிகாரிகா, இன்னைக்கு நிகாரிகா உங்களுக்கு பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி இயர். நீங்க லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணணும், சரிங்களா? சோ எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் அதனாலதான் நம்ம பண்றதே கிடையாது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நமக்கு வீட்டு வேலைகளே பெரிய ஒர்க் அவுட் தான். அதுல பாத்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போறதே நமக்கு பெஸ்டா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் டயர்ட் ஆயிட்டு ஒரு 2 days ஃபாலோ பண்ணிட்டு விடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நம்ம ஒர்க் அவுட் பத்தி பேசுறதே கிடையாது. நம்மளோடது வாக்கிங் பிளஸ் டயட், ஹெல்தியான டயட். சோ அதனால நீங்க என்னன்னா அதை உங்களால முடியலன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு வாக்கிங் மட்டுமே பண்ணுங்க. அப்புறம் தலைவலியா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. தலைவலி அப்படிதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் சிஸ்டர் இருக்கும், போக போக சரியாயிடும். ஏன்னா சட்டனா ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல்ல இருந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறோம் இல்லையா? சோ அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா கருகிருது, இல்லைன்னா அதுல வேற தோசை ஊத்த முடியல, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. மேக்சிமம் இந்த நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி பாருங்க. இல்லாட்டி நீங்க என்னன்னா தனித்தனியா வச்சுக்கணும். தோசைக்கு தனியா, இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரைஸ்க்கு தனியா யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பீனட் சிக்கி, அதாவது கடலை மிட்டாய் சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. அது சாப்பிடக்கூடாது. நான் எதுவுமே சொன்னேன், வெள்ளமா இருந்தாலும் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எங்க வீட்டுல சப்போர்ட்டே இல்ல சிஸ்டர், எனக்கு டிமோட்டிவேட் மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சப்போர்ட் இல்ல, டிமோட்டிவ் பண்றாங்கன்னா அந்த இடத்துலதான் அததான் நீங்க ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு இவங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணி காட்டணும், நம்மளால முடியும்ன்றத காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுக்கணும். இதுவும் ஒரு நல்லதான விஷயம் தான் சிஸ்டர். அப்பதான் நமக்குள்ள ஒரு வெறி வரும். நிறைய சிஸ்டர்ஸ் இதை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாமே அவங்களோட ரிசல்ட் பார்த்துட்டு அவங்களோட வீட்டுல இருக்கவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்திருக்கு. சோ உங்க லைஃப்லயும் அது நடக்கும். அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு சிஸ்டர். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அது பண்ணுவாங்க. நம்ம ஒல்லியா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, இத சொல்றது 10 பேர் வரதான் செய்வாங்க. நமக்கு எது சரி, நம்ம எப்படி இருந்தா நமக்கு நல்லா இருக்கும்ன்றத நம்ம டிசைட் பண்ணி நம்ம முடிவு பண்ணணும். அத யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. சோ அதனாலதான் சிஸ்டர் நீங்க பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்களே பரவாயில்லையே அப்படின்னு பேசுறதுக்கும் வருவாங்க. சோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. தொப்பை குறையறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்க வாக்கிங் அந்த 8
ஷேப்ல இப்படி வாக்கிங் பண்றது, அதுக்கப்புறம் நல்லா உடம்பு அசைச்சு வாக்கிங் பண்ணுங்க. கரெக்டா ஹெல்தியா வந்து நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, இந்த மாதிரி சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு நிறைய கருப்பு கவுனி கஞ்சி, கொள்ளு கஞ்சி எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா. சோ நிறைய சாப்பாட்டுலயும் சரி பண்ணலாம். சரிங்களா. சோ வாக்கிங் இதுக்கே வந்து உங்களுக்கு நல்லாவே குறையும். ஒர்க் அவுட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவைப்படாது. எனக்கெல்லாம் வயிறு பகுதி தான் அதிகமாக எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ அதனாலதான் சொல்றேன். அப்புறம் வந்து வாக்கிங் போனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கால் ரொம்ப வலிக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது அப்படிதான் இருக்கும் சிஸ்டர். அப்புறம் வந்து பின்னாடி வந்து கால்ல வந்து பிரச்சனை வரும் மாதிரி எல்லாம் சொல்றாங்க சிஸ்டர். அது உண்மையா? வாக்கிங் பண்றது எவ்வளவு நல்லதுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் டாக்டர் சொல்லிட்டே இருக்காங்க. அப்பெல்லாம் நடந்ததுனாலதான் நம்மளோட முன்னோர்கள் வந்து அவ்வளவு நல்லா இருந்தாங்க. சோ நடக்கிறது என்னைக்குமே தப்பு கிடையாதுங்க. சோ ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதை வந்து நீங்க பயப்படவே தேவை கிடையாது. வெயிட் லாஸ் பண்ற டைம்ல எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அந்த வாக்கிங் ஷெட்யூல்ல நீங்க அந்த டைம்ல மாத்திட்டு வாக்கிங் பண்ணிட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா சூப்பரா டயர்ட் ஆகி நீங்க தூங்கிடுவீங்க. சோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் பண்றதுல வந்து நம்ம கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை வந்து சேர்த்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்ப வந்து நம்ம வந்து உப்பு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. இனிப்பு எந்த வகையா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்க வேண்டாம். எக்ஸசைஸ்னால ரொம்ப பெயினா இருக்கு சிஸ்டர். பெயின்னால தாங்க. அந்த பெயின் வந்து ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐயோ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ட்டு இந்த வெயிட் லாஸ்ன்றதே விட்டுருவோம். சோ அதனாலதான் வாக்கிங் பிளஸ் டயட் மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா சூப்பரா குறைச்சிடலாம். வெள்ளை அவல் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அவல் வந்து சாப்பிடலாம். அதுவும் சிகப்பு அவலா இருந்தா இன்னுமே நல்லது. வெள்ளவலும் எனக்கு வந்து அதுதான் இங்க கிடைக்குதா, அதுலயுமே ஃபைபர் இருக்கு. சோ அதனால எடுத்துக்கிறேன். அதுவே சிகப்பு அவல் கிடைச்சா இன்னுமே பெஸ்டா இருக்கும். சோ அதனால சொல்றேன். ஒரு சின்ன சின்ன டவுட் கூட நீங்க வந்து ரிப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அது தெரியாம தானே எல்லாருமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு படக்கூடாது. நான் இப்படி சுத்தி வந்து ஒரு விஷயத்த நான் வந்து அடைஞ்சேன். அதை வந்து நீங்க இப்படியே அடையணும்ன்றதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சோ அதனால எனக்கு அது வந்து எனக்கு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க சுகர் ஃப்ரீ வந்து அந்த மாதிரி சுகர் ஃப்ரீ இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா ஸ்வீட்னஸ்க்காக? கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. டயட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் வந்து ரைஸ் சாப்பிட்டா வெயிட் வந்து கெயின் ஆயிடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்ப நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 மந்த் வெயிட் மெயின்டைனிங்ல இருந்தேன். ரைஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அது எப்படிலாம் நம்ம வந்து அளவா எடுத்து இது பண்ணணுங்க. அதை மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் தான். சோ அதனால சாப்பிட்டா அதெல்லாம் ஆகாது. நம்ம வந்து 2 தட்டு 3 தட்டு சாப்பிட்டா கண்டிப்பா ஆகதான் செய்யும். வெயிட் லாஸ்ன்றது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப பண்ணலாம் சிஸ்டர். கவலையே படாதீங்க. காலையிலயோ சாயங்காலமோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப பண்ணுங்க. 2 days பண்றேன் அதுக்கப்புறம் நான் விட்டுறேன் சிஸ்டர். உங்களோட வீடியோ தான் இப்ப வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அது மோட்டிவேட் பண்றதுக்கு தான் ஒரு ஆள் வந்து வேணும் நமக்கு. சோ அதுக்காக நான் இருக்கேன். நீங்க வந்து கண்டிப்பா வந்து நான் டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் டேஸ்டியா. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால நீங்க உங்களோட கோல் நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா முடியுங்க. வெயிட் லாஸ்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. நம்மனால நான் சொல்றேன்ல, நம்மனால முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்றது நிறைய சிஸ்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா ஒரு இடத்துல நம்மனால தப்பு நடக்குதுன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான். இன்னொரு இடத்துல இப்போ சிரிக்காம நம்ம வந்து கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம கையில தான் சந்தோஷமும் இருக்கு, கஷ்டமும் இருக்கு. அத நம்ம கொண்டு வர்றதுதான் நம்ம கையில. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இப்போ வந்து எங்க வீட்லயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி எல்லார் வீட்லயும் பிரச்சனைகள் வந்து இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா அத வந்து சந்தோஷமா பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். பாசிட்டிவ் சந்தோஷத்தையும் அப்பப்ப கொண்டாடிட்டே போயிடணும். இல்லாட்டினா திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. சோ அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு எப்போ பண்ணணுமோ பண்ணுங்க சிஸ்டர். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 hours அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் ரிஸ்க்குங்க.
நான் சொல்றது 8 hours பெஸ்டான டைம். 8 hours சாப்பிடுறது சரிங்களா, 8 hours சாப்பிடுறது. அப்புறம் 16 hours வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங் வந்து தூக்கத்துல போயிரும் பாதி அந்த மாதிரி சரிங்களா. அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து எவ்வளவு நேரம் வந்து வேகும் சிஸ்டர், ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க, டக்குன்னு வெந்துரும். மில்லட்ஸே பிடிக்கல, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடறனாலயா என்னன்னு தெரியல. அது வந்து நம்ம இந்த 80s அந்த அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் அதை சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மலாம் சாப்பிடல, நானுமே சாப்பிடல. இப்பதான் நாங்களே கொஞ்ச காலமா தான் இப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ அதனால டேஸ்ட் பிடிக்காம இருக்கலாம். ஆனா தக்காளி சாதம் இல்ல பொங்கலோ இல்ல ஒரு சாம்பார் சாதமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்குங்க. அது மாறிடுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் பிடிச்ச மாதிரியே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வெயிட் வந்து ஸ்டக் ஆகுது சிஸ்டர் அப்படி சொல்றீங்க, வெயிட் அப்படித்தாங்க ஸ்டக் ஆகும். எனக்கே பாக்குறீங்க இல்லையா, ஆகதான் செய்யும். ஆனா சடனா நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இன்ச்சஸ்லயும் ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கும். சோ கவலையே படாதீங்க, நீங்க வந்து பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணிடுங்க. வெயிட் வந்து டெய்லி செக் பண்றதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது சிஸ்டர். 10 டேஸ்க்கு ஒரு முறை பண்ணலாமா? கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து பண்ணலாம். எனக்கு அது வந்து பிடிக்கும், டெய்லி பார்த்தாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். டெய்லியும் நான் ஒரு 100 தடவை கூட பார்ப்பேங்க. சோ அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க, சில பேர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. சோ ஒரு சில நேரம் அப் அண்ட் டவுன் ஆகும்போது நம்ம பண்ற தப்புகளையும் டெய்லி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால டெய்லி பண்றதும் நல்லதுதான். உங்களுக்கு அப்படி இதுவா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா 10 டேஸ்க்கு முன்னாடி பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட்டுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. அப்புறம் நேத்து என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு எல்லாருமே விஷ் பண்ணிருந்தீங்க, அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்கிட்ட சொல்லி. சோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க, இன்னைக்கு ஹோலி விளாக்லாம் இருக்குங்க, செம்ம ஃபன் பண்ணணும். சோ கொஞ்சம் லைட்டா சீட்டும் பண்ணிருக்கேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 61.30 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இஞ்சி வந்து கொதிக்க வைக்கிறேன். இஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், அவ்வளோதான், வித்தவுட் சுகர் தான். இது நல்லா வந்து கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வந்து ரொம்ப சூடாக இருந்தது, பொறுமையாக தான் குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, கருப்பு கொண்டைக்கடலையே ஊற வச்சாச்சு. அதை வந்து குக்கரில் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். 4-5 விசில் கூட ஆகுங்க சம்டைம். ஏன்னா இந்த கொண்டைக்கடலை வந்து அப்படியே வேகாத மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா காஃபி வந்து போட்டுட்டு இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், கொண்டைக்கடலை வச்சு சாப்பிட்றது தான். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, எல்லாருக்குமே இது தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ப்ரோட்டீனுக்கு. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணி வந்து ஒரு பெரிய கப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து கொண்டைக்கடலை வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மாடிக்கு போனால் சரியாக நம்ம பக்கத்து கார்டன் இருக்கு இல்லையா, அந்த பார்க்கில் வந்து ஹோலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் அடிச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நெருப்புலாம் எரிச்சு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹோலிக்காக. ஸோ செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் செடிக்கு மட்டும் தண்ணியை விட்டுட்டு கீழே வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ரெடியான ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்குள்ளேயுமே ஆளுங்க கூப்பிட்டாங்களா, வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. வந்தால் இங்கே பாருங்களேன், ஹோலி டக்குன்னு வந்ததுமே வந்து அப்பா ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுத்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து. அப்புறம் இங்கே பாருங்களேன், அதுக்கப்புறம் மரியாதையே நில்லு அப்படின்னு சொல்லி அப்பிக்கிட்டு ஒவ்வொருத்தலா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிறேன், அப்புறம் நீ வந்து அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், பயங்கரமாக மல்லு கட்டி. இங்கே பாருங்கள் என் மூஞ்சிலாம் இருக்கிறத பாருங்களேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலரில் அடிச்சு விட்டோமா, இங்கே பாருங்களேன் மல்லு கட்டி. அதுக்கப்புறமா அந்த சிகப்பு கலரையும் அப்பி விட்டு இங்கே பாருங்க, பிள்ளைங்க நிற்கிறத பாருங்க பயங்கரமா. அவங்களுக்கு அந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. என் மூஞ்சியெல்லாம் காந்தாரா மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பிரிக்கன் லேடி இருக்காங்க இல்லையா, எங்கள் மேமு அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க, அவங்களும் வந்து பிடிச்சி இங்கே பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம். செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, என் மூஞ்சி பாருங்க, வாய்க்குள்ளெல்லாம் போக தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு, ஏன்னா இங்கே எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்து விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அண்ணன் உங்களுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கும் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எங்கள் மூஞ்சி அவங்கெல்லாம் வந்து தொடச்சிட்டாங்க, நான் துடைக்கல, அப்புறமா போய் கழுவிட்டு இருந்தேன். நான் எங்கள் வீட்டில் படிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயே வந்து தண்ணி பைப் இருக்கு,
அதில் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இவர் சின்னவர்லாம் பார்த்தீங்கன்னா அடங்கலையே. இங்கே பாருங்க குட்டி குட்டி பலூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தண்ணி பிடிச்சி பிடிச்சி வச்சு எல்லாரையும், அண்ணே போயிடாதீங்க இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடிச்சிட்டு இருந்தோம். மூஞ்சியை கழுவ விளாட, மூஞ்சியை கழுவ. இங்கே பாருங்கங்க, எனக்குலாம் வந்து நல்லா கோல்டனை வந்து அப்பி விட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் சில்வர் தண்ணிக்கு வந்து பாருங்க ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊற்றி விட்டுக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க அந்த அண்ணா வந்து டக்குனு திருப்பி ஒரு ஏதோ சில்வர் கலர் மாதிரி வந்து அப்பி விட்டு போயிட்டாங்க. இருங்க இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இங்கே பாருங்க தண்ணியை வந்து நில்லு அப்படின்னு சொல்லி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் பலூன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நெத்தி நல்லா வந்து மண்டையிலே ஒரு போடு. தோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தோடை தான் போட்டிருந்தேன், அதெல்லாம் எங்கிட்டு கலட்டு போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நான் மூஞ்சியை கழுவிட்டு வந்தேன். என்னோட வீட்டுக்கார் என்ன உன் மூஞ்சில கலரே இல்லாம இருக்குன்னு என் வீட்டுக்கார் வந்து அப்பி விட்டுட்டு போறாரு. பாருங்க இவங்களும் சதி பண்றாங்களேன்ற மாதிரி இருந்தது. இங்க பாருங்க தண்ணி பிடிக்கிறப்ப பலூன்ல பயங்கரமா போச்சு. அந்த தம்பிக்கெல்லாம் ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கலர் பூச ஆரம்பிச்சிட்டோம். இங்க எல்லாருமே வந்து பூசி விளையாடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க பாஷா பாருன்னு ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு அவருக்கு வந்து என்ன டிக்கி போட்டு ஆகாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டை பிடிச்சி ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் 2 பிடிச்சாச்சு. நானே உட்காந்துடுறேம்மா, நல்லா அலசி விட்டுருங்கம்மா, குளிப்பாட்டி விட்டுருங்க, சோப்பு கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிலாம் வந்து அதுக்கப்புறம் எண்ணெயை பிடிச்சிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு 2 பேர் டீம் ஆயிட்டு அப்படியே ஒவ்வொரு ஆளையும் வந்து பண்ணி விட்டுறது. செம்ம காமெடியா சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கேப்ல வந்து இருக்காங்க. இங்க இவரெல்லாம் படுக்க போட்டு புடிச்சு வச்சுக்கிட்டு அம்மாச்சிக்கு வந்து போய் என்ன நீக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களேன்னு போட்டு ஊத்திக்கிட்டு இருந்தாங்களா. அம்மாச்சி நல்லா வந்து பாருங்களேன் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி குளிச்சிட்டு இருக்காங்க. செம காமெடியா இருந்தது பாருங்க. எல்லாரும் பயங்கர ஆட்டோங்க. சார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஆடினது. போன தடவை விளாண்டோம், ஆனா இந்த தடவை ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் செம்மையா பிடிச்சி வச்சுக்கிட்டு குளிப்பாட்டினா இவரு எங்களையும் ஊத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தாங்க இன்னைக்கு ஹோலி ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சா. நான் என்னடா செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு யாருமே இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் வந்து இறங்கிட்டாங்க சர்ப்ரைஸா. பயங்கரம் ஆட்டம் இங்கே பாருங்களேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல் அடிக்கிறவங்க வந்து வந்துருவாங்கங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான், ஏன்னா இந்த மாதிரி ஹோலி விளையாடையில இது எல்லாரும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சுட்டு அப்படியே வந்து காசு கொடுக்குறது. ஏரியாக்குள்ள இப்படியே வந்து 2-3 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி வந்துருவாங்க இந்த மாதிரி டைம்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா அம்மா பாருங்க எப்படி வந்து ஆட்டம் போட்டுட்டு ஃபோனில் வீடியோ கால்லாம் காமிச்சிட்டு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சரியான ஆட்டம். நல்லா வந்து இடையில தண்ணியை வேற ஊற்றி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. செம்ம ஆட்டம். அதுக்கப்புறம் ஒரு நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி ஹோலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து செலிப்ரேட் பண்ணது. இங்கே பாருங்களேன் வித்தியாசமா ஆடுறது சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஆடிட்டு இருக்கையிலே ஒரு அண்ணன் இங்க பாருங்களேன் காக்காவளுக்கு இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. டான்ஸ் தான் அது, பட் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே எங்களுக்கு சிரிப்பு. அவருக்கு திருப்பி நான் வந்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்குங்க அப்படி ரியலா பண்ணியிருக்காரு பாருங்களேன். எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டத்தை போட்டா சார் செம்மங்க. அதுக்கப்புறம் அந்த மூலக்காரரை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. சரி அவங்க எல்லாருமே கீழே நின்று பேசிட்டு இருக்கும்போது சரி நான் வந்து போயிட்டு எனக்கு ஈரமாக இருக்கிறது நசநசன்னு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சரின்னு இது பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வச்சுட்டு சரி அதுக்குள்ளே போய் டப்புக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் கொஞ்சம் போட்டு வந்துடலான்னு வந்தா இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் மை இருக்கு இல்லையா நல்லா ப்ளூங்க, அதை வந்து எடுத்து அப்பிட்டு இருந்தாங்க. நம்ம வேற ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வந்துட்டோமேன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அவங்களும் நம்மளை வந்து அதுக்கப்புறம் பாவம் அதை போட்டு எண்ணெயை போட்டு அதுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டு அலசிட்டு இருந்தாங்க. பீஸா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் இதெல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டடு இது மஷ்ரூம் சிக்கன்லாம் போட்ட பீஸா. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கார்லிக் பன் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா வந்து நான் ஒரு பீஸா வந்து எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு பீஸு. அப்புறம் எல்லாருமே அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க சூப்பராக. வெளியில் இது எங்கள் கிளினிக் இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இடம் இருந்தது. ஸோ அங்கனே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாரும். செம்ம ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பன்னுங்க
ஒரு குட்டியூண்டா இருக்கும் கார்லிக் பன் மாதிரி சிக்கன்ல, அதுவும் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பீஸா பீஸு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் கார்லிக் பன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் பேலன்ஸ் இருந்ததா, நாங்கள் இந்தாங்க எல்லார் வாயிலையும் வருது, இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு வேக வேகமாக போயிட்டு அமுக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன் நான் எல்லார் வாயிலையும். செம்ம ஃபன்னாக இருந்தது. ஒரு பீஸா பார்ட்டி வந்து ஆச்சு சூப்பராக இருந்தது. திடீர்னு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க என் மூஞ்சில அப்பி விட்டுட்டாங்க. சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் இல்லை. எப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் போனதுக்கப்புறம் அப்பும்போது தான் ஒரு மஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பி விட்டாங்க. இந்த பொண்ணு தான் அப்புனது, ஜோதியோட நாத்தனார் தான் அவங்க. அதுக்கப்புறம் போய் அவங்கள பிடிச்சி ஓடி ஓடி அவங்க ஓடினாங்க. மரியாதையே நின்று அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நுர அந்த ஸ்னோ ஸ்ப்ரே மாதிரி. அப்புறம் அதை எடுத்து அடி எல்லார் மேலேயும். ஃப்ரெஷ்ஷப் ஆனாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலான்ட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாருங்க இங்கே அடி, எங்கே அடி அப்படின்னு சொல்லிட்டு அழகா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க எங்க மூஞ்சியெல்லாம் எவ்வளோ கட்ராவியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நாங்க மட்டும் இல்ல, ஏரியா ஃபுல்லா அப்படிதாங்க செம்மையா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மூஞ்சியெல்லாம் ஓரளவுக்கு கழுவிட்டு இங்க பாருங்க எல்லாருமே பைக்ல போறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ வெளியில போனா யாராவது இந்த மாதிரி கலர் அடிச்சா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அதை தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அப்புறம் பாய் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கையில பாருங்க, கையில பூசிட்டு போய் பூசினது அவ்வளோ டார்க் ஆயிடுச்சு. என் வறண்டாலாம் பயங்கரமா நாறிடுச்சு. அப்புறம் ஒரே தான் கையோட கையில கழுவி விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கழுவி விட்டுட்டு நல்லா மூஞ்சியெல்லாம் நானுமே வந்து கழுவி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்அப் வந்து பண்ணிட்டேன். கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா வந்து ஃபேஸ் வாஷ்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. கையில மட்டும் கொஞ்சம் போகல, அது அப்புறமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லஞ்ச் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. டைம் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள் தக்காளி சாதம் பண்ணிடலான்ட்டு குக்கர்ல வந்து வச்சு விட்டுட்டேன் நான். எப்பவும் போல் சிம்பிளாக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பண்ணேன். டக்கு டக்குன்னு, ஏன்னா வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் குக்கரில் அதை வச்சு விட்டுட்டு அப்பளத்தை வந்து பொரிச்சிட்டா தக்காளி சாதத்துக்கு அப்பளமே வந்து ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு இட்லி சட்டி நிறையா அப்பளத்தையும் பொரிச்சு வச்சாச்சு. ஆமாம், எதுக்குனாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து கடைசி கொஞ்சம் கொத்தமல்லி தலை நெய் கொஞ்சம் விட்டு அவங்களுக்கு வந்து நல்லா கிளறி கொடுத்தாச்சு. சூப்பராக வந்து இருந்தது. ஸோ சூப்பராக தக்காளி சாதமும் ரெடி பண்ணியாச்சு. சுட சுட நல்லா தக்காளி சாதம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வச்சு நல்லா தண்ணியில் ஆடினதுக்கு அதுக்கும் அவங்களுக்குலாம் சூப்பராக இருந்திருக்கும். எனக்குமே பயங்கரமாக டெம்ப்ட் ஆச்சு. இருந்தாலும் நம்ம வந்து பீஸா அந்த பன்னு சாப்பிட்ருக்கோமேன்ட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு மாமாக்கெலாம் போட்டு கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து காலைல வேக வச்ச கொண்டக்கடலை இருந்தது, அதை மட்டும்தான் வந்து சாப்பிட்டேன் நான். ஏன்னா ஆல்ரெடி இந்த பீஸா அந்த ஒரு பன்னு மாதிரி குட்டியை வந்து சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ ஓரளவுக்கு இது மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு துணியை வந்து மிஷினில் எப்பயாவது போடலாம், எல்லாமே வந்து ஈரப்படுத்திட்டோம் இல்லையா, பயங்கர கன்றாவி ஆயிடுச்சு. அதை வந்து போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து போயிட்டேன் நான். மாடிக்கு போனால் நிறைய பூ பூத்து இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன், பயங்கர ரோஸ் வந்து இப்போ நல்லா வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நல்லா வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பெரிய ரோஸு, ஒரு மாதிரி ஃபேண்டா கலரில் இருந்தது. அப்புறம் துணியெல்லாம் அள்ளிட்டு வந்து அதையும் வந்து காய போட்டாச்சு சூப்பராக. சரி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, கீழே வந்து போயிட்டு விளக்கு போட்டுட்டு சூப்பராக வந்து பூவெல்லாம் போட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு. இன்றைக்கி தான் நான் வந்து ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுருக்குறேன் நான். இல்லைன்னா எப்போவுமே காலைல கும்பிட்டுருவேன், எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல, சரி காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து அந்த சிப்ஸ் தான் வந்து போட்டு கொடுத்தேன். ஸோ அப்புறம் பாருங்க, நான் வந்து ஒரு கொய்யாக்காய் தான் வந்து சாப்பிட்றேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஆல்ரெடி லைட்டாக சீட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து நோட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டு இருந்தேன். பிள்ளைங்க வந்திருந்தாங்க, அம்மாச்சியும் அந்த ஆப்ரிக்கா பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் தாங்க. செம்ம டயர்டுங்க, என்னமோ அடிச்சு போட்ட மாதிரி ஒரு மாதிரி டயர்டு. ஸோ கோதுமையில் செஞ்ச நூடுல்ஸ் தான் எடுத்திருந்தேன். அதை வந்து வேக வச்சுருக்கேன். சும்மா வேறு எதுவுமே தாளிக்கலாம் இல்லை, அப்படியே தண்ணியில் வந்து அந்த நூடுல்ஸ் மசாலா போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சிக்கன் நக்கட்ஸ் வந்து வாங்கியிருந்தோமா, ஸோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம், அதை மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் வந்து அது ஆட்டா நூடுல்ஸ் மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தாங்க நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6 மணி 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா க்ரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் சீட் பண்ணிட்டேன், பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ சம்டைம் இந்த மாதிரி தான் அமையும். இன்னைக்கிட்டே நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.